இங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வரும் அப்படின்னு திரு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. நாளையே தேர்தல் நடந்தாலும் சந்திக்க தயார் அப்படிங்கிறாரு. எந்த அடிப்படையில் சொல்றாரு? இப்போவே தேர்தலை சந்திச்சுட்டா வந்துறாங்க. கேரளாவில் அவங்களோட கேபிட்டல் சிட்டி திருவனந்தபுரத்தை பாரதிய ஜனதா கைப்பற்றினாங்க. எப்படி கைப்பற்ற முடிஞ்சது? கூட்டணி வச்சா பண்ணாங்க. மூன்றாவது கட்சி இதே மாதிரி தப்பான கணக்கீடு போட்டாங்க. ரெண்டு பிரதான எதிர்கட்சிகள் பல இடத்துல கேரளாவில் உள்ளாட்சியில் இத்தனைக்கும் சொல்லக்கூடிய இந்துக்கள் அல்லாத வேட்பாளர்கள் கூட பாஜகலேருந்து வின் பண்ணியிருக்காங்க. அது ஒரு லிஸ்ட்டும் இருக்கிறது. ஸோ அதனால் ஒரு கேரளாவில் ஒரு பெரிய ஒரு இன்ரோட் இருக்கிறதோ இல்லையோ, கேரளாவில் அவங்க தடம் உள்ளாட்சியில் அவங்க காலை பதிச்சாங்க. அதனால தமிழ்நாட்டிலையும் இது தேர்தல் நம்ம நீங்க வரக்கூடாது, நீங்க வரணும்ன்றது டிசைட் பண்ற அப்படி அது முடிச்சிடறேன் சார். நான் சொல்ல அந்த மாதிரி கிடையாது. ஏதாவது அரசியல் கட்சிகள் தான் அப்படி இருக்கிறச்சு. டெஃபினட்டா இப்போ மேடம் ஒன்று சொன்னாங்க, அது என்ன சொன்னாங்க, எஸ்ஏஆர்ல நீக்கப்படும் அப்படின்ற போது நம்ம திரும்ப ஒரு சைடில் நெகட்டிவாக தான் சொல்ல, எவ்வளோ அடிஷன்றது யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ நம்ம ஒரு சைடு தான் திரும்ப சொல்றோம். ஏன்னா இது ஒரு பீதியை கலப்பும். ஒரு டெலிஷன் இருக்கும், மாஸ் டெலிஷன் இருக்குன்னா அதை கவுண்டர் பண்ண போறாங்க. என்ன இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், பட் அடிஷனும் இருக்க போகிறது இல்லையா? என்ன அடிஷன் நம்பர் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் அப்படின்றத என்னோட பாயிண்ட். அது என்ன, அதுக்கப்புறம் நியூ எலக்ட்ரஸ் 18 வயசு ஆனவங்களுக்கு விண்டோ ஓபன் பண்றாங்க. அவங்க இல்ல சார், அது இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க இங்க செட்டில் ஆனவங்க இருப்பாங்க. சோ அதனால ஒரு சைடா ஒரு பீதியை கிளப்பாதீங்க. எஸ்ஐஆர்னா இப்படிதான்ற மாதிரி பீதியை கிளப்பாதீங்கன்ற. அடுத்தது இப்போ பாரதிய ஜனதா கட்சி சொன்னாங்க, நீங்க கூட யார் சொன்னாங்க தெரியல, ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துறேன். அவங்க சொன்னது பீதியை கிளப்பும்ங்கற அடிப்படையில் அவங்க சொல்ல சார், நான் இல்ல சொல்றேன். எனக்கு அவங்க என்ன கிளாரிட்டி கொடுத்தாங்கன்னா, இப்போ எஸ்ஐஆர் 19ஆம் தேதி உங்களுக்கு டிராஃப்ட் வரப்போது, வந்ததுக்கு பிறகாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பூத் வைஸா வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறையும்னா அது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே ஒரு சேலஞ்சா மாறும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாயிண்டை ஏத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு லைன் சொல்லிருந்தாங்க. பாஜக தேர்தல் கமிஷனோட கூட்டணின்ற வார்த்தையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு ஒரு நம்பர் சொன்னாங்க. அந்த நம்பர் மிஸ் பண்ணிட்டேன், டெலிஷன்னாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், எனக்கு அது இட் லுக்ஸ் ரொம்ப ஆக்வர்டா இருக்கிறது. அடுத்த பாயிண்ட் இப்போ நீங்க ஒரு பிஜேபி 75 சீட்டு கேட்கறாங்க அதிமுக அப்படின்ற போது, இங்க பிஜேபி நம்ம தனித்து பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கேடர் பேஸ் இருக்கிறது, ஒரு கட்டமைப்பு. அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் இன்னொரு அமைப்பு இருக்கிறது அவங்களுக்கு ஒர்க் பண்றது. சோ அதனால ஒரு கேடர் அதிமுகன்றது மேடம் சொல்ற மாதிரி இந்த ரெட்டைலின்றது மக்கள் நெஞ்சில ரொம்ப டீப்பா இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள். சோ அதனால ஒரு அவங்களுக்கு பெருசா லிஸ்ட் பெருசு இல்ல. ஓகே, அவங்க இட்லி பொங்கல் அவ்வளவுதான். இங்க பல ஐட்டம் வச்சிருக்காங்க. பட் பல ஐட்டத்தை சாப்பிட முடியுமான்றது, எல்லாம் சேர்ந்து சாப்பிட முடியுமான்றது திமுக பக்கம். இப்போதைக்கு நீங்க பாக்குற இட்லி பொங்கல் அப்படிதான் இருக்கிறது. சோ மக்கள் அதை இன்னும் கொஞ்சம் மெனு எக்ஸ்பேண்ட் ஆகலாம், சேரலாம், வரலாம். முடிச்சிரு சார். இல்ல உங்க டவுட்டுக்கு தான் நீங்க சொல்றது பிஜேபிக்கு கூடுதல் இடங்கள் கொடுக்கலாம்ன்றதுக்கு இல்ல சார். நான் சொல்ல கூட்டணி கட்சிகள் வரதுக்கான வாய்ப்புகள் சொல்றேன். அந்த பாயிண்ட்ல தான் நான் திரும்ப சொல்றேன். இது போக இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர். கிட்டத்தட்ட 46 கூட்டணி தொகுதிகளில் அந்த கூட்டணி வேட்பாளர்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்றது பார்க்க வேண்டியது. திமுகவுடைய டைரக்ட்ல இருக்கக்கூடிய திமுகவுடைய வேட்பாளர்கள் அவங்க என்ன ஆளும் கட்சியில் இருந்திருக்காங்க, அவங்க டெஃபினட்டா பண்ணிருப்பாங்க. 46 நான் சொல்லக்கூடியது கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய வேட்பாளர்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது. அங்க திரும்ப கொடுப்பாங்களா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி, அங்க திமுக கேட்டாங்கன்னா அந்த இடத்துல எப்படி இருக்குன்றது. சோ அதனால எல்லா இடத்துலயும் ஓகே டெஃபினட்டா there is a confusion is there. இன்னும் அதான் திரும்ப சொல்ல, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே முடியல, ரெண்டு பக்கமும் முடியல. முடிஞ்ச பிறகு நம்ம பாப்போம் யார் லீடர் இருக்கான்றது பார்க்கலாம். ஃபைன், பேசுவோம். திரு சுவாமிநாதன், இங்க தாவேக்கவனுடைய நிலைப்பாடு என்ன? செங்கோட்டையன் கட்சியில சேர்ந்த பிறகாக நாளைக்கு ஒரு முதல் கூட்டத்தை அவருடைய தொகுதியில நடத்த போறாரு. அதிமுக பாஜகவோட பேச்சு நடக்குதா அப்படிங்கிறதுக்கு இப்போதே சொல்ல முடியாது அப்படின்னு அதை க்ளோஸ் பண்ணாம ஓப்பன்லயே வைக்கிறாரு. அந்த வியூகங்கள் என்னவா இருக்கும் சுருக்கமா? இல்ல நிச்சயமா. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சார், அந்த நவநீத் சார் பேசுகிற பொழுது பத்திரிகையாளர்கள் பற்றி குறிப்பிட்டாரு. நான் பேசுகிற பொழுது கூட 175 தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரை முடிச்சுட்டாங்கிறதையும் குறிப்பிட்டேன். அதிமுக மட்டும் இல்ல, திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் 234 தொகுதியிலையும் விருப்பமனு வாங்குறாங்கிறதையும் குறிப்பிட்டேன். அது சாருடைய ஒரு நினைவுக்கு கொண்டு வர. ஏன்னா நீங்க பொதுவான ஒரு பார்வையாக அதை முன்வைத்ததுனால அதை நான் சொல்றேன். ரெண்டு தரப்பையுமே பேசதான் செய்திருந்தேன். இன்னொன்று தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்னு தான் அவங்க அறிவிச்சுட்டாங்க. அதனால அவங்க பாஜகவோடு அவர்கள் போவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது நிச்சயமா கிடையாது. அதே நேரத்துல அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில ஏதாவது ஒரு வந்துவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையோட தான் கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த கூட்டணி வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு.
சோ அதனால வந்து பாஜக அந்த அணிக்குள்ள இருக்கிறதுனால சில முயற்சிகளை எடுப்பாங்க. பட் விஜயை பொறுத்தவரை உறுதியாக இருப்பார். கொள்கை எதிரியோடு ஒரு நாளும் சேர மாட்டாரு அப்படிங்கிறத பாக்குறேன். இன்னொன்று, விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அவர் திரட்டி வைத்திருக்கக்கூடிய இளைஞர் படை அப்படிங்கிறது வந்து விஜய் என்கிற ஒரு நாயக பிம்பத்துக்காக, அவருடைய தனிப்பட்ட ஒரு முகத்திற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு ஓட்டு தான். அதே நேரத்துல அவர் பாஜகவோட சேர்ந்தாலும் அந்த ஓட்டு அவருக்கு உள்ளதான் போகுது. பட் அவர் கொள்கை எதிரி அறிவிச்சு விட்டதால முதல் தேர்தலே தனக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டு விடும் என்பதால் நிச்சயமா போக மாட்டாரு. அதே நேரத்துல அதிமுகவோட அவர் போய்விடவே கூடாது அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டிலேயே பாஜக உறுதியா இருப்பாங்க. ஏன்னா பாஜகவை பொறுத்தவரை கூடுதல் சீட்டுகளை பெறணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாங்க. அரசியல் கட்சிக்கு அதுதான் இலக்கு. நம்ம கூடுதல் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியில எல்லாரும் ஓரணியில வாங்க அப்படிங்கிறது தான் அவர்களுடைய அழைப்பு. திமுக எதிர்ப்பு என்கிற புள்ளி மட்டும் ஒன்றாக இருந்தால் போதாதுல்ல, முதல்வர் என்கிற கனவும் ஒன்றாக இருக்குல்ல. விஜய் அவர்களுக்கும் முதல்வர் கனவு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே முதல்வர் இருக்கையில இருந்தவர். சோ அவர் மீண்டும் முதல்வர் ஆகணும்னு அவரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி பொதுக்குழுல தீர்மானமும் போட்டாங்க. சோ அப்ப அந்த இடம் ஒண்ணு இடிக்குதுல்ல. அப்ப இப்ப நீங்க வந்து முதல்வர் திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு புள்ளியில மட்டுமே அரசியல் செய்யணும்னா ஏன் ஓபிஎஸ் பிடிவி வார்த்தான சொல்றாங்க. சோ அப்ப அது அந்த அப்படியான ஒரு இணைப்பு என்பது அரசியலை பொறுத்தவரை சாத்தியம் இல்லாம தான் இருக்கும் அப்படின்னு.